சிபிஐ விசாரணை கூடாதுன்றதுல ஒண்ணு, நீங்களே சொன்னீங்க எவ்வளவு அவசரமா அந்த வழக்கை தீர்ப்பு கொடுத்தாங்க. இன்டரிம் ஜட்ஜ்மெண்ட் தான் சொன்னாங்க, இடைக்கால தீர்ப்பு. தகவலையும் படிச்சு பார்க்கும்போது, தீர்ப்பையும் படிச்சு பார்க்கும்போது அவங்க ஏற்கனவே ஃபைனல் ஜட்ஜ்மெண்டே கொடுத்தாச்சு. அங்க தப்பு நடந்தது, அதனால சிபிஐ தான் போனோம். சிபிஐ நம்ம பல வழக்குகளை பார்த்திருக்கிறோம். வருஷக்கணக்கா கேஸ் நடந்துகிட்டு இருக்கும். உச்ச நீதிமன்றத்திலேயே பல நேரம் சிபிஐ தலையில கூட்டி இருக்காங்க. ஏன் நீங்க சரியான விசாரணை நடத்தல, ஏன் இத்தனை வருடங்களாக இழுத்தடிக்கிறீங்க, முழுமையான தகவல் நீங்க கோர்ட்டுக்கே கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி. தாவேக்காவுக்கு பின்னால பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. அதிமுகவை எங்களோட வாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதிமுகவை ஆட்டி படைக்கிறது பாஜக. அப்படி இருக்கும்போது நீதிமன்றத்துல சமீப காலத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்க்கும் போது எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் யாரு? மூல காரணம் விஜய். அவர்கிட்ட விசாரணை நடத்தணும்ல, அதை ஏன் நடத்துறதுக்கு தயங்கணும்? இவர் எதுக்கு கரூருக்கு வரணும்? அவங்க சிபிஐ பீரியாடிக்கலா அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்தா போதும்ல. அப்ப கரூர்ல உட்கார்ந்துருந்து எங்கள்கிட்ட மனு கொடுன்னு கேளு சொல்லுன்றது சிபிஐ விசாரணையிலேயே இவர் குறுக்கிடுகிறாருன்னு அர்த்தம். இந்த மாதிரி எனக்கு அந்த தகவல் இருக்கு, இதெல்லாம் நீங்க விசாரிக்க வேண்டியது அப்படின்னு சொல்றது வேற எந்த நீதிமன்ற வழக்குகளையா நீங்க பார்த்திருக்கிறீங்களா? நீதிபதிகளை விசாரணை நடத்துறாங்களா, இல்ல அந்த அமைப்புகளை விசாரணை நடத்த சொல்றாங்களா? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார். சார் வணக்கம். வணக்கம். உச்ச நீதிமன்றத்திலே தமிழ்நாடு அரசு ஒரு பதில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது. குறிப்பாக இந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு அந்த சிபிஐக்கு உத்தரவிட்டு இருந்தது உச்ச நீதிமன்றம். இதை மீண்டும் அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமிற்கே வழங்க வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அமைத்திருந்த அந்த ஒரு நபர் ஆணையம், அருணா ஜெகதீஷனுடைய ஆணையம் தொடர்வதற்கு அந்த தடையை நீக்க வேண்டும் என்பது போன்ற அந்த பதில் மனுவை அளித்திருக்கிறது. இந்த வழக்கு எப்படியெல்லாம் எவ்வளவு ஃபாஸ்டா போய் சிபிஐக்கு வழங்கப்பட்டது, பிகினிங் ஸ்டேஜ்ல வழங்கப்பட்டது நம்ம பார்த்தோம். இது இந்த சிபிஐ ரத்தாவதற்கான சாத்தியங்கள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப இந்த தமிழ்நாடு அரசாங்கம் போட்டிருக்கக்கூடிய வழக்கை பொறுத்தவரையில் சிபிஐ விசாரணை கூடாதுன்றதுல ஒண்ணு, நீங்களே சொன்னீங்க எவ்வளவு அவசரமா அந்த வழக்கை தீர்ப்பு கொடுத்தாங்க. இன்டரிம் ஜட்ஜ்மெண்ட் தான் சொன்னாங்க, இடைக்கால தீர்ப்பு. ஆனா நீங்க அதுல இருக்கக்கூடிய முழு தகவலையும் படிச்சு பார்க்கும்போது, தீர்ப்பையும் படிச்சு பார்க்கும்போது அவங்க ஏற்கனவே ஃபைனல் ஜட்ஜ்மெண்டே கொடுத்தாச்சு. அங்க தப்பு நடந்தது, அதனால சிபிஐ தான் போனோம். அருணா ஜெகதீசன் ஏற்கனவே தூத்துக்குடி கலவரம் பற்றி அருமையான ஒரு அறிக்கையை தயாரிச்சு கொடுத்தவங்க. அவங்க அந்த வேலையும் ஆரம்பிச்சுட்டாங்க. பாதி வேலை முடியக்கூடிய நேரத்துல இவங்க இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. சிபிஐ இதுவரை என்ன சாதிச்சது யாருக்காவது தெரியுமா? அவங்க ஏன் அதை பற்றி உள்ள டீட்டெயில் சொல்ல மாட்டேன்றாங்க? சிபிஐ உள்ள கொண்டு இந்த கேஸ ஒண்ணும் இல்லாம ஆக்குறாரு. சிபிஐ நம்ம பல வழக்குகளை பார்த்திருக்கிறோம். வருஷக்கணக்கா கேஸ் நடந்துகிட்டு இருக்கும். உச்ச நீதிமன்றத்திலேயே பல நேரம் சிபிஐ தலையில கூட்டி இருக்காங்க. ஏன் நீங்க சரியான விசாரணை நடத்தல, ஏன் இத்தனை வருடங்களாக இழுத்தடிக்கிறீங்க, முழுமையான தகவல் நீங்க கோர்ட்டுக்கே கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இடியா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், இன்கம் டாக்ஸா இருக்கட்டும், முழுக்க முழுக்க ஒன்றிய அரசனுடைய அடிமைகளாக வேலை செய்துட்டு இருக்காங்க. அங்க இருந்து நீதி கிடைக்கும்ன்றதெல்லாம் பெரிய நம்பிக்கை இல்லை. இந்த வழக்கை பொறுத்தவரையில எனக்கு
இந்த நீதிமன்றமும் பெரிய அளவுக்கு அத சீரியஸா எடுத்து பார்ப்பாங்களான்றது. அதே ஜட்ஜஸ் கிட்ட போச்சுன்னாக்கி அப்புறம் அதுல பிரயோஜனமே இல்ல. அது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். பட் ஆனா கீழமை நீதிமன்றம் ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலை வழக்கிற்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இருந்தது. இதே தமிழ்நாடு அரசு ஃபைட் செய்து மேல்முறையீடு செய்து உச்சநீதிமன்றம் சென்றது. உச்சநீதிமன்றம் இந்த ஆம்ஸ்ட்ராங்கினுடைய இந்த படுகொலை வழக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதை ரத்து செய்து உத்தரவிட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. காரணம் என்ன கூறியது? எல்லாவற்றிற்கும் சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு காரணம் சொல்லிதான் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொண்ட வழக்கை ரத்து செய்தது. அது போல ஒரு இதற்கும் ஒரு ரத்து கிடைத்து தமிழ்நாடு காவல்துறைக்கு மீண்டும் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமிற்கே செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதாவது அந்த வழக்கை பொறுத்தவரையில, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்தவரையில அது வந்து ஒரு பெரிய அரசியல் பிரச்சனை கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த தாவேக்காவுக்கு பின்னால பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. அதிமுகவை அவங்கள எங்களோட வாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதிமுகவை ஆட்டி படைக்கிறது பாஜக. அப்படி இருக்கும்போது நீதிமன்றத்துல சமீப காலத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது அதே மாதிரி, அதாவது ஆம்ஸ்ட்ராங் வழக்கு மாதிரியே இதுல வந்து ஒரு தீர்ப்பு வரும் என்பதுல எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. அதே போல சார், இப்போ அந்த சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஏற்கனவே ஒரு மேற்பார்வைக்கு ஒரு மானிட்டரிங்க்கு ஒரு முன்னாள் நீதியரசர் அஜய் ரஸ்தோகி அவர்களுடைய தலைமையில வந்து ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அது ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து நீதிமன்றத்துக்கு ஒரு சமர்ப்பிக்கும் அறிக்கையை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த குழு அந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் தற்போது கரூரிலே முகாமிட்டிருக்கிறார். இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் என்று நினைக்கிறீர்களோ நிச்சயமாக நீங்கள் கொடுக்கலாம், மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேம்ப் போட்டிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது அஜய் ரஸ்தோகிய பற்றியே ஏற்கனவே ரொம்ப மோசமான தகவல்கள் இருக்கு. அவர் இதுக்கு முன்னால் எழுதின பல தீர்ப்புகள்ல எவ்வளவு நீதிக்கு புறம்பான தீர்ப்புகள் இருக்குதுன்னு பத்திரிகைகள்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்ப அவர் வந்து இப்போ சிபிஐ இதுல விசாரிச்சுட்டு இருக்கு. அது பிறகு அவரு எதுக்கு மனு கேட்கணும்? சிபிஐ அதை ப்ராப்பரா பண்ணணுமான்றத பாக்குறதுக்குதான் அவங்களுக்கு அந்த கமிட்டியை போட்டு கொடுத்திருக்காங்க. இவங்களே நேரடியா எங்களுக்கு ஃபார்ம் கொடுங்க, அப்ளிகேஷன் கொடுங்கன்னா இது என்னன்னே தெரியல. ஏதோ டிராமா நடத்திட்டு இருக்காங்க. அதாவது தன்னுடைய பணியை அவர் செய்கிறார் அப்படின்னு நீங்க பார்க்கலையா? இதுல ஏன் வந்து நம்ம ஒரு அரசியல் உள்நோக்கத்தை வந்து கற்பிக்கிறோம்? இல்ல, இது பழைய அனுபவத்தின் அடிப்படையில சொல்றோம். அதே மாதிரி அவருடைய நடவடிக்கைகளை பார்த்துட்டு சொல்றேன். இப்போ சிபிஐ கையில ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. அவங்க ஸ்பாட்டுக்கு போறாங்க, ஆட்களை சந்திக்கிறாங்க, அவங்களோட விவாதிக்கிறாங்க, அவங்கள்ட்ட இருந்து நிறைய தகவல்களை சேகரிக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. நீதிமன்றத்தினுடைய வேலை என்ன? டு ஓவர்சீ தி இன்வெஸ்டிகேஷன். முறையாக போகுதான்னு பாக்குறது. அதுக்கு பதிலாக இவர் எதுக்கு கரூருக்கு வரணும்? அவங்க சிபிஐ பீரியாடிக்கலா அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்தா போதும்ல. அப்ப கரூர்ல வந்து உட்கார்ந்து எங்கள்கிட்ட மனு கொடுன்னு கேளு சொல்லுதுன்றது சிபிஐ விசாரணையிலேயே இவர் குறுக்கிடுகிறாருன்னு அர்த்தம். இந்த மாதிரி எனக்கு அந்த தகவல் இருக்கு, இதெல்லாம் நீங்க வந்து விசாரிக்க வேண்டியது அப்படின்னு சொல்றது வேற எந்த நீதிமன்ற வழக்குலையா நீங்க பார்த்திருக்கிறீங்களா? நீதிபதிகளை விசாரணை நடத்துறாங்களா இல்ல அந்த அமைப்புகளை விசாரணை நடத்த சொல்றாங்களா? அதனாலதான் நான் வந்து சந்தேகத்தை காட்டுறேன். சார், இன்னும் பல நடுநிலையாளர்கள், பல ஜனநாயகவாதிகள் இன்னும் மூர்க்கமா சொல்றாங்க, எல்லா தரப்பையும் விசாரணைக்கு உள்ளாக்க வேண்டும்.
கடந்த வாரம் பார்த்தோம் நம்ம தாவேகாவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லாத்தையும் 10 மணி நேரத்துக்கு மேல வந்து விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க சிபிஐ. ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், நிர்மல் குமார், அதே போல மதியழகன் உள்ளிட்டோரை விசாரணைக்கு அழைத்திருந்தார்கள். அதே போல விஜயையும் வந்து அழைக்க வேண்டும். திமுக தரப்புல நீங்க யாரெல்லாம் சொல்றீங்க, நீங்க சதின்றீங்களா, அவங்களையும் விசாரணைக்கு அழைக்கணும், எல்லாரையும் விசாரணைக்கு அழைக்க வேண்டும். அப்போதுதான் இது நீதியான விசாரணைன்றாங்களே, அதை நம்ம எதிர்பார்க்கலாமா? அதாவது அந்த கோரிக்கை என்பது நியாயமானது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் யாரு? மூல காரணம் விஜய். அவர்கிட்ட விசாரணை நடத்தணும்ல, அது ஏன் நடத்துறதுக்கு தயங்கணும்? அதே மாதிரி பத்திரிகையாளர்கள், ஸ்பாட்ல இருந்தவங்க, ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், ஸ்பாட்ல இருந்தவங்க, இவங்களையும் விசாரிக்கணும். அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் விசாரிக்கணும், காவல்துறை அதிகாரிகள் உட்பட ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் விசாரிக்கணும். இப்படி ரொம்ப தரோவா இன்வெஸ்டிகேஷன் நடத்தினா உண்மைன்னு தெரியும், என்னன்றதுதான் தெரியும். ஆனா உண்மையில இந்த உண்மையை கொண்டு வருவதற்கான முயற்சி நடக்கிறதா என்பதிலேயே எனக்கு பெரிய கேள்வி. இதுல அரசியல் உள்நோக்கத்தோட தான் ஒவ்வொன்றையும் வந்து செய்கிறது சிபிஐ பகிரங்கமான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நிச்சயமா சார், இது அந்த விசாரணையில் உள்ள ஆரம்பத்திலேயே வந்து சிபிஐ வந்து சில விஷயங்களை கோட்டை விட்டுருச்சு. இவர் வந்து பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் வந்து நேர்ல சந்திக்கல, மகாபலிபுரத்துல ஒரு தனியார் ரிசார்ட்ல வச்சு சந்திச்சாரு, அதுவும் தனி அறையில சந்திச்சாரு, இதுவே முதல்ல இல்லீகல், இத முதல் ஆரம்பத்திலேயே கோட்டை விட்டுருச்சு சிபிஐ அப்படின்லாம் சொல்றாங்க சார். அதாவது அவரு மகாபலிபுரத்துல கொஞ்சம் பேரை சந்திச்சாரு, பேசினாரு, அவங்களுக்கு காசு ஏற்கனவே கொடுத்திருக்காங்க, நஷ்ட ஈடு அல்லது இழப்பீடுன்னு கொடுத்திருக்கிறாங்க, அரசாங்கம் கொடுக்குது. அது ஒரு அரசாங்கம் தன்னுடைய கடமையாக பாதிக்கப்பட்ட குடும்பம். இவர் ஒரு தனிநபராக எதுக்கு அதை விட கூடுதல் பணம் கொடுக்கணும்? எதுக்கு அவங்கள அழைச்சி இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது எதுக்கு இந்த உரையாடல் நடக்குது? பொதுவா இந்த மாதிரி இதுல என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இட் இஸ் வயலேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து அந்த விட்னஸ மாத்தி விடுறதுக்கு, அவங்களுடைய தகவல்களை கரெக்டா சொல்ல விடாம இருக்கிறதுக்கு ஒரு முயற்சின்னு சொல்லுவாங்க. நீங்களோ நானோ ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டோம்னா அதுதான் நடக்கும். ஆனா இந்த கேஸ்ல நடக்கல. அதனாலதான் அந்த சந்தேகங்கள் கூடிட்டே போகுது. சார், நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அப்போ சிபிஐ தான் வந்து திட்டமிட்டே அவங்கள வந்து அலோ பண்ண மாதிரி, எதுவுமே கண்டுகொள்ளாத மாதிரி விட்டது போல சொல்றீங்களா சார்? இல்ல சிபிஐ வந்தது இப்போ கலவரம் நடக்கிறது அவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. இல்ல சார், அது இல்ல நான் சொல்றது அதுவல்ல. இந்த மகாபலிபுரம் அந்த சந்திப்பு நடந்துச்சு இல்லையா, அதுலயும் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள், அதுலயும் இந்த ஸ்டாம்பீட் நடந்தவங்க சாட்சியங்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவர்களை சந்திக்க விட்டது சிபிஐ திட்டமிட்டே அவங்கள வந்து சந்திக்க விட்டுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிதான் உங்களுடைய பார்வை இருக்கான்னு கேக்குறேன். திட்டமிட்டு செய்தாங்களா இல்ல கவனக்குறைவாக இருந்தாங்களான்றது இருக்கு. நிச்சயமாக கவனக்குறைவாக இருந்திருக்கிறார்கள்ன்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா அவங்கதான் பிளான் பண்ணி இதை செய்தாங்கன்றது அது கொஞ்சம் எக்ஸாஜரேஷனா பார்க்கும். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.